போதி தர்மர் அவர்கள் தியானம் முடித்து வெளியே வரும்பொழுது சில துறவிகள் அவர் காதுபட சில வார்த்தைகளை பேசுகிறார்கள். குளங்களில் சாக்கடையில் மலரும் தாமரைப்பூ எப்படி சுத்தமானதாக இருக்க முடியும்? ஆகையால் தாமரைப்பூவும் சுத்தம் அற்றதே என்றே சொல்கிறார் ஒருவர். அந்த நேரம் திரு போதி தர்மர் அவர்கள் அவர்களிடம் மண் சார்ந்துதான் அது வளர்கிறது, ஆகையால் அது சுத்தமானது. களிமண்ணில் வளர்வதால் தாமரை சுத்தமற்றது என்று சொல்ல முடியாது என்கிறார். உடனே மற்றொரு துறவி மறுத்து சொல்கிறார், முதலில் முட்டை வந்ததா இல்லை முதலில் கோழி குஞ்சு வந்ததா என்று கேட்கிறார். அதற்கு போதி தர்மர் அவர்கள், இரண்டும் சரிதான், ஒன்றை ஒன்று சார்ந்து உள்ளது என்று பதில் சொல்கிறார். போதி தர்மர் அவர்களுடைய கேள்வி பதில் ஞான அறிவுரைகள் அனைத்திலும் எந்த ஒரு இடத்திலும் கடவுள் செயலால் நடந்தது என்பது போன்ற எந்த ஒரு வார்த்தையும் அவர் திணித்திருக்க மாட்டார். ஆகையால் தான் அவரை புத்த மத குரு என்றே அழைத்தார்கள். ஜென் புத்த மதம் ஆரம்பிப்பதற்கு ஸ்தாபராக இருந்தவர் திரு போதி தர்மர் என்றுதான் இன்று வரை இருக்கின்றது. ஆனால் பிற்காலங்களில் அவர்களை கடவுள்களாகவே சித்தரிக்க ஆரம்பித்து விட்டனர். கடவுளுக்கு நிகரான சக்திகள் அவர்களிடம் இருப்பதை போன்று உணர்ந்து மக்கள் அவர்களுக்கு மரியாதை தர வேண்டும் என்ற எண்ணத்தில் அப்படி வணங்கலாம் என்பது என்னுடைய கருத்து. நன்றி.